இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் தேதி இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீர் என பதவி விலகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி விலகியதன் பின்னணியில் பாஜகவின் அரசியல் திட்டம் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெயிலால் சாலையோர பழச்சாறு, கரும்புச்சாறு, இளநீர், பழக்கடைகளை நாடி மக்கள் வெப்பத்தை தணித்து வருகின்றனர். புதுக்கோட்டை இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் 64 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாசி மாத அமாவாசை செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஆந்திராவில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் பாஜக, தெலுங்கு தேசம், ஜனசேனா கட்சிகள் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவது என கூட்டணி உறுதியாகியுள்ளது. ஆந்திராவில் மக்களவைத் தேர்தல் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.